வைகை நதிக்கரையில் ஓர் நகர நாகரீகம் இருந்ததற்கான சான்றுகள் இன்று அறிவியல் பூர்வமாக நிரூபணமாகியுள்ளது. சங்க இலக்கியம் வெறும் கற்பனை அல்ல என்பதும் பீட்டா அனாலிசிஸ் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடந்த 4ஆம் கட்ட அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களின் பரிசோதனை முடிவில் அவை கிமு 580 என காலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்று காலத்தை இது புதிய மறுபரிசீலனையை நோக்கி நகர்த்துகிறது. தமிழ் இலக்கியத்துக்கும் வரலாற்றுக்கும் அறிவியல் பூர்வமாக ஒளிபாய்ச்சும் இடமாக கீழடி ஆய்வு முடிவுகள் தெரியப்படுத்துகின்றன. அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கங்கை நதிக்கரைகளிலிருந்தே தொடங்குகிறார்கள். உண்மையில் இந்திய வரலாறு என்பது கிருஷ்ணா, காவேரி, வைகை நதிக்கரைகளிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனார் குறிப்பிட்டது போலவே சரியாக 111 ஆண்டுகள் கழித்து வைகை நதிக்கரையில் அது நிஜமாகியிருக்கிறது. ஆயிரத்தி 1973 கீழடி உயர்நிலை பள்ளியின் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர் பாலசுப்ரமணியம் மாணவர்களுக்கு தொல்லியல் குறித்தும் பாடம் எடுத்து வந்தார். கிணறு தோண்டும் போது சில மண்பாண்டங்கள் கிடைக்க மாணவர்கள் தங்கள் வரலாற்று ஆசிரியரிடம் தெரியப்படுத்துகிறார்கள். கீழடியில் தற்போது அகழாய்வு செய்யும் இடத்தை 40 ஆண்டுகளுக்கு முன்பே பார்வையிட்டு கீழடி ஓர் தொல்லியல் களம் என்பதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்தியவர் ஆசிரியர் பாலசுப்ரமணியன். நகர நாகரீகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று 11 பேர் கொண்ட குழு சங்க இலக்கியங்களில் அதிகம் பாடப்பட்ட மதுரைக்கு வருகிறது. மதுரைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஆராய்ச்சி நடத்த திட்டமிடுகிறது இக்குழு. இதற்கு தலைமை தாங்கியது இந்திய தொல்பொருள் கழகத்தில் கண்காணிப்பாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன். கீழடி என்பது ஒரு பெரிய தொல்லியல் மேடு. அந்த தொல்லியல் மேடை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்கள் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் செய்யும் போதே நாங்கள் அதை தெரிவித்து உள்ளோம். ஏன்னா அந்த ஒரு பெரிய மேட்டை ஆய்வு செய்யும் போது தான் பல ஆதாரங்கள் கிடைக்கும். 1947 அரிக்கமேடு, 1965 காவிரி பூம்பட்டினம், 2005 ஆதிச்சநல்லூர் என குறிப்பிட்ட இடங்களில்தான் அகழாய்வுகள் விரிவாக நடத்தப்பட்டிருக்கின்றன. இதை தவிர வேறு அகழாய்வுகள் எதுவும் தமிழகத்தில் பெரிய அளவில் நடக்கவில்லை. அந்த வரலாறை நம்ம தவிர்த்து பண்ணணும், வரலாறு நம்மை தவிர்த்து விட்டு போய்விடும். ஆக வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யும் போது அறிவியல் சார்ந்த, தரவுகள் சார்ந்த, சான்றுகள் சார்ந்த மீட்டெடுப்பு, மீளுருவாக்கம்ங்கிறது அது ஒரு மிக முக்கியமானது. அந்த வகையில் கீழடி ஒரு தென்னிந்திய தொல்லியல் ஆய்வில் மட்டும் கிடையாது, குறிப்பாக தமிழகத்தினுடைய தொல்பொருள் ஆய்வில் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய தொல்பொருள் ஆய்விலே ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக நான் நினைக்கிறேன். தமிழகத்திலேயே உற்பத்தியாகி இங்கேயே கடல் சேர்கிற வைகை ஆற்றின் நீளம் 258 கிலோமீட்டர். மேகமலையில் உள்ள வெள்ளிமலையில் உற்பத்தியாகி தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டம் வழியாக சென்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. 5 மாவட்டங்களில் 2 ஆண்டுகள் ஆய்வு நடந்தன. அதில் 293 தொல்லியல் களங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் மிக முக்கியமாக 100க்கும் அதிகமான மக்கள் வாழ்விட பகுதிகள் மதுரையை சுற்றி கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் சித்தனத்தம், மாரநாடு, மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழடி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்டது. யாசகம் கேட்கும் தொல்நகரம், ஒரு மிகப்பெரிய நகரத்தை நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கீழடியில் 2 கட்ட அகழாய்வுகளை முடித்துவிட்டு 3ஆம் கட்ட அகழாய்வுக்காக மத்திய தொல்பொருள் துறையிடம் 2016 மே மாதம் விண்ணப்பித்தார் அமர்நாத். 2000 ஆண்டுகள் பழமையானது தமிழர் நாகரீகம் என்று முதலாக அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வறிக்கை வெளியானது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரே வருடத்தில் 55 குழிகள் அகழ்ந்து ஆய்வு செய்கிறார். 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை 2017 ஜூன் மாதம் துவங்கினார் ஸ்ரீராம். இப்போ 4வது வருஷத்து அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு முதிர்ந்த நாகரீகத்தினுடைய அடையாளங்கள் இதனுடைய கட்டுமானங்களில் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு.
கீழடி என்பது பெரும் மதங்கள், பெரும் மதம் சார்ந்த கடவுள்களின் அடையாளம் இல்லாமல் ஆனால் செழித்தோங்கிய ஒரு நாகரீகத்தை இன்றைக்கு உலகத்துக்கு முன்னால் ஏந்தி காட்டுகிறது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை அது இலகுவாக்கும். பல நேரங்களில் நமக்கு பேருதவி புரியும். அப்படித்தான் கீழடியிலும் பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ மேக்னடிசம் சொல்லி மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மத்திய அரசனுடைய அமைப்பு. அவங்க வந்து பொதுவாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்காக பண்ணுறவங்க, பூமிக்கு அடியில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது. அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து ஜியோ மேக்னடிசம் சர்வே பண்ணதில் எந்தெந்த ஏரியாவில் வந்து நமக்கு வந்து கீழே பூமிக்கு கீழே ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா, அந்த காந்தவியல் கதிர்கள் வந்து உள்ளே போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியும் இல்லாத இடத்துல ஒரு மாதிரியும் வரும். ஸோ அதை வச்சுட்டு அனாமலிஸ் வந்து வரும். கீழே வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் வந்து யூஸ் பண்ணோம். கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடாரும் உங்களுக்கு வந்து பின் பாயிண்டடாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். இவ்வளோ பண்ணனால தான் இந்த தடவை வந்து ஒரு 300 மீட்டர் அளவுக்கு வந்து நமக்கு வந்து அங்கே வந்து சுவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிது. அந்த இடத்துல பண்ணனால இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ வித் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டூல்ஸ் ப்ராப்ளி யூ கேன் unearth better ideas. கிட்டத்தட்ட 5700 பொருட்கள் 4ஆம் கட்ட அகழாய்வில் கிடைத்திருக்கிறது. மணிகள், கண்ணாடிகள், முத்திரைகள், மண் பானைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், உரை கிணறுகள் என பல குறிப்பிடத்தகுந்த பொருட்களும் மனிதர்களின் வாழ்வியல் தடங்களும் நிறையவே கிடைத்தன. கீழடியில் தந்தத்தாலும் சுடுமண்ணாலும் செய்த சில பகடைக்காய்கள் கிடைத்துள்ளன. இந்த பகடைக்காய்களையும் ஹரப்பா, லோத்தல் ஆகிய சிந்துவெளி பண்பாட்டு காலத்து பகடைக்காய்களையும் ஒரு மேஜையில் வைத்துக் கொண்டு சங்க இலக்கியத்தில் கலித்தொகையின் 136வது பாடலை படித்தாலே போதும். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்பதும், அந்த வேர்நிலை தொடர்பிற்கு வெளிச்சம் தருவது கீழடி என்பதும் உடனே புரிந்துவிடும். கீழடியை சுற்றி இன்னும் 110 ஏக்கரில் முழுமையாக அகழாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். கீழடி மக்களின் கைகளுக்கு வந்துவிட்டது. இனி அங்கு தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தப்படும் என நம்புவோம். இன்று ஆய்வுகள் முன்வைக்கப்படும் கருத்துக்களை மேலும் வலுப்படுத்தும் விதமாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் ஆய்வு முடிவுகள் அமைந்துள்ளன. இனி தமிழகத்தின் வரலாற்று காலக்கணக்கை நிர்ணயிக்கப் போகும் ஆவணமாக கீழடியே இருக்கப் போகிறது. அகழாய்வுக்கான ஒரு பொக்கிஷம் கீழடி.